வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட்ட சோளம் தான் பண்ண போகிறோம். இது நம்ம நார்மலாக அவுட்டிங் போகிறச்ச பீச் சைட்லலாம் நம்ம வாங்கி இதை சாப்பிடுவோம். இதை வீட்லேயே ஹைஜீனிக்காக எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 முடி அளவுக்கு லெமன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பட்டர். இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மசாலாலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த தனி மிளகாத்தூளோட சாட் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்னில் நான் இது மாதிரி கம்பி வச்சுருக்கேன். அந்த கம்பியை இந்த சென்டரில் சொருகிடுறேன். அப்போ தான் நம்ம அது ஈவனாக கேஸ் ஸ்டவ்வில் சுட முடியும். இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் நான் ஆன் பண்ணிடுறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே இதை சுட வேண்டியது தான். லைட்டாக திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரே சைடு வச்சிங்கன்னா ஒரே பக்கம் அப்படியே கருகிடும். அதனால் ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வெந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னதுக்கு இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா அது வெந்து வரணும். நல்லா ஈவனாக எல்லா இடமும் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா அது ப்ரௌனிஷாக ஆகிடும் அந்த கலர். அப்படியே என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னதுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே நம்ம இந்த லெமனை தொட்டு பட்டரை சேர்த்து நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த சூட்லேயே அப்ளை பண்ணுறப்ப பட்டர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா உள்ளே இறங்க ஆரம்பிச்சிரும். அந்த லெமன் ஜூஸோட அந்த பட்டர் டேஸ்ட்டும் நல்லா உள்ளே இறங்கும். அது நல்லா உள்ளே அழுத்தி நான் தேய்ச்சிடுறேன். இதில் இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சாட் மசாலா, தனி மிளகாத்தூள், அதையும் இதிலையே தொட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அப்ளை பண்ணிடணும். நல்லா அந்த இது உள்ளே டீப்பாக நல்லா இறங்கணும். அது வரைக்கும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுடலாம். கார்ன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம இதை வீட்டிலேயே செய்கிறதுனால இது ஹைஜீனிக்கும் கூட. நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட பார்த்திங்கன்னா நல்லா சைடில் எல்லா இடமும் அப்ளை பண்ணிட்டேன். ரெடி ஆகிடுச்சு சுட்ட சோளம். அவ்வளோதான். நான் இப்போ இதிலேருந்து எடுத்துடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.